நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பரும்மில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பரும்மில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, காவிரி கலை தொடர்பாக ஊடக இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இறைவன் என்று ஆசிர்வதிப்பதற்காக இத்திருப்பலியில் நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மையான காரியங்களையும் தொடர்ந்து நிறைவேற்றிட இத்தியாக பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து இறை பாத மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 11 முதல் 12 முடிய. இஸ்ரேல் மக்களே கேளுங்கள், உங்களுக்கு எதிராக
ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்திலுள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ, இரை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ, ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளம் சிங்கம் முழக்கம் செய்யுமோ, வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ, ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவது உண்டோ, நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ, ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ, தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதம் கொமராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லி கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரவேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரவேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 5. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீ வெறுக்கின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியாரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானோவும் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவீர். உமது திருத்தூயகத்தை நோக்கி இறை சத்துடன் உம்மை பணிந்திடுவீர். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும்.
காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 8 இறை வாக்கியங்கள் 23 துவங்கி 27 வரை. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாகப் போகின்றோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர் என்றும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்ன ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணக்கூடிய என்ன மாதிரியான ஒரு ஆன்மீக பிழைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய மத்தேயு நற்செய்தியாளர் மூலமாக தெள்ள தெளிவாக காட்டுகின்றார். என்ன நிகழ்ச்சி பார்த்தீங்களா? மத்தேயு எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாரு. சீடர்களோட இயேசு எங்கே போகிறாரு? சீடர்களோட இயேசு கலிலேய கடலில் போகிறாரு. படகுல ஏறி அப்படி போகிறாரு. புதுமைகளை கண்ட சீடர்கள், நல்லா கவனிச்சுக்கங்க, சாதாரண சீடர்கள் கிடையாது, புதுமைகளை கண்ட சீடர்களோடு இயேசு படகுல ஏறி பிரயாணம் செய்கின்றார். அப்போது வழக்கம் போல அந்த கலிலேய கடலை எப்போதுமே சீதோஷ்ண நிலை மாறி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு புயல் அடிக்கும்னு சொல்லுவாங்க, திடீர்னு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி சீதோஷ்ண நிலை மாறி மாறி இருக்கும். அன்று வழக்கம் போல சீதோஷ்ணம் மாறுகின்றது, புயலாக மாறுகின்றது, கடல் கொந்தளிப்பு ஏற்படுகின்றது, அலைகள் இங்கும் அங்குமாக பாய்ந்தோடுகின்றன. ஜீசஸ் என்ன செய்கிறார் தெரியுமா? ஜீசஸ் உட்கார்ந்து என்ன செய்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உறங்குகின்றார். சீடர்கள்லாம் இங்கே துடுப்பை எடுக்கவா, இதை எடுக்கவா, அதை எடுக்கவான்னு அங்கே இங்கேயும் ஓடுறாங்க, என்ன செய்யணும்னு தெரியாமல். ஏனென்று சொன்னால் படகு மூழ்கும் தருவாயில் இருக்கின்றது. சீடர்கள் இங்கும் அங்குமாக அல்லலுறுகின்றார்கள். நம்ம தலைவர் மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? ஜாலியாக உட்காந்து அப்படியே படகுல ஹாயாக உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. சீடர்களுக்கு பயங்கர கடுப்பு. இயேசு கிறிஸ்து மேலே காட்ட முடியாதுல்ல, உடனே காட்டாமல் காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தலைவரே என்ன படகு மூழ்குகின்றது, குருவே நீர் என்ன உறங்கி கொண்டு இருக்கின்ற அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்துவ பிளேம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து அனைத்தையுமே காது கொடுத்து கேட்டு கொண்டிருக்கிறார். அப்போது தான் எழுந்து சொல்கிறாரு, என்ன நம்பிக்கை குன்றியவர்களே. மார்க் நற்செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் காட்டமாக சொல்லுவார், அறிவிலிகளேன்னு சொல்லுவார். இதில் கொஞ்சம் மயிலில் மத்திய நற்செய்தியாளர் வார்த்தையை போகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், நம்பிக்கை குன்றியவர்களே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கடலை பார்த்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கின்றார், அது அவை அனைத்தும் அமைதியாகின்றன. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை இவர்கள் உணர்ந்து கொள்வதாக நற்செய்தியில் வருகின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு மேலே ஒன்று அந்த சீடர்களுக்கும் சரி நமக்கும் சரி வலியுறுத்துவதற்காக இங்கே முயல்கின்றார். என்ன தெரியுமா? நான் இருக்கிறவன் கூட இதுக்கு முன்னாடி எத்தனையோ புதுமைகளை நீ கண்ணு முன்னாடி பார்த்துருக்கிற, அதே புதுமைகளை செய்த அதே ஆண்டவர் உன் கூட இப்போ நான் இருக்கிறேன். ஆனால் உனக்கு கண்ணு முன்னாடி தெரிகிற அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் தான் பெருசாக போச்சில்ல, நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படிங்கிற அந்த அவநம்பிக்கை தானே உன்னை இவ்வளோ தூரம் கத்த வச்சிருக்குது. நான் உன்னைய இதிலேருந்து மீட்க மாட்டேன் அப்படிங்கிற அவநம்பிக்கை தானே இவ்வளோ தூரம் உன்னைய இவ்வளோ அல்லலுல வச்சிருக்கு. ஏன் இப்படி பதறீங்க?
ஏன் கத்துறீங்க? நாமும் கூட இருக்கிறேன்ல. இரவில் நினைவர்களை அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டது காற்றையும் கடலையும் அல்ல. அவர் கடிந்து கொண்டது வெளியே அடித்த புயலை அல்ல. முதல் தடவையாக அவர் கடிந்து கொண்டது சீடர்களின் மனங்களில் அடித்த புயலை. ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய வருவோம். சீடர்களை மட்டும் இங்கே சொல்ல இங்கே புண்ணியம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் வருவோம். ஏன்னா சின்ன சின்ன கஷ்டம் வரும்போது நம்முடைய உடனே சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இறைவனுக்கு கண் இருக்குதா, கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம சொல்லுவோம். பார்த்துருக்குறீங்களா? அதே போல தான் சீடர்கள் சொன்னாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சீடர்கள் இயேசுவை வச்சுட்டு சொன்னாங்க, நம்ம இயேசு இல்லாமல் இயேசு இருக்கிறத நினச்சிக்கிட்டு நம்மளே சொல்கிறோம். அப்போது நமக்கு துன்பம் என்று வரும்போது, நமக்கு துயரம் என்று வரும்போது இறைவன் இருக்கின்றாரா என்ற பெரிய கேள்விக்கணைகளை தொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். இறைவனின் அவர்களை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், உன் மனங்களில் அடிக்கக்கூடிய புயலை நீ நிறுத்து, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன் மனதில் எனக்கு நீ இடம் கொடுத்தாய் என்று சொன்னால் கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் நீ இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எனவே இறைவனின் இனியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் துயரும் போதும் அல்லலும் போதும் ஆண்டவரை சிக்கன பிடிப்பதற்காக காத்திருக்கின்றோமா, அல்லது அந்த துன்பங்களில் நாம் வழி சென்று துன்பங்களில் ஊடாக சென்று இறைவனை நாம் நிந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? சிந்திப்போம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஈற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஈற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இதமான இப்பலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையின் திருப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருளோர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையா இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன.
ஆகவே ஆண்டவரே, அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை இப்பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுறை நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தளம் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயிர ஆரோக்கியராஜ் ஆண்டகை எல்லா திருநிலாகினவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்களோடு உடன் பயணித்தவர்கள், எங்களோடு வாழ்ந்து மறித்தவர்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியில் நிற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகுமை புகழ்ந்தேத்தும் வர மருளும் என்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நினைத்து எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திறத்தும் உட்கொள்ளும் எங்கள் அனைவரையும் காத்து நிலை வாழ்வு அளித்திடுவதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினாலும் உடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாக சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு
நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரியாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பவமற்றார், ஆதியில்லாதோனை மாதிரி பெற்றார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரியாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.